சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே 13. ஸோ 13வது நாள். நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டாண்டு லிவர் எல்லாமே உடஞ்சிருச்சு. போன வீடியோ பார்த்துருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட் அப்புறம் இந்த ஃபுட் ட்ரெஸ் இல்லாமல் தான் வந்தேன். இதிலே கியரை போட்டு காலை கொண்டு இங்கே வச்சுட்டு வந்திருந்தேன். அப்புறம் இங்கே தூக்கி வச்சுருந்தேன். வந்தோடனே இப்போ ரூமில் வந்து நீட்டாக வெல்டிங் அடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள சம்பவத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரோ சவுதியில் ஃபுட் டெலிவரி ஜாப் இருக்குதா ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இருந்துச்சுன்னா நம்மளே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பல தற்கொலைகள் வந்துட்டு அவன் ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு ஏமாத்துறான், அவன் சொல்கிறான்ட்டு நீங்கள் அந்த வேலைக்கெலாம் போவாங்க. அது சேஃப் இல்லாத வேலை, உயிரே போயிடும், அவங்க எல்லாத்தையும் கொல்ல பார்க்குறான், இந்த மாதிரிலாம் சில பல தற்கொலைகள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. நானே என் வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன், இந்த வேலை சேஃபான வேலை கிடையாது, ரொம்ப ரிஸ்க்கான வேலைன்னு நானே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்காத அந்த தற்கொலைகள் ஏதோ நான் வந்து எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக இழுத்து தரன்னு இழுத்து சவுதியில் கொண்டு வந்து விடுற மாதிரி அந்த நாய், சில பல நாய்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கு, கமெண்ட் பண்ணுது. அதை பார்த்து நிறைய பேர் இதாகிறீங்க, அப்செட் ஆகுறீங்க. ஸோ அந்த மாதிரி நாய்கள் குலைக்க தான் செய்யும். நம்ம அதெல்லாம் பெருசாக ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்மளாம் அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக விடணும் அந்த விஷயத்தெல்லாம், சரிங்களா? ஓகேங்க, வாங்க இன்றைக்குள்ள வீடியோ போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர். எப்போ போனேன் தெரியுமாங்க உள்ள, இப்போ தான் கொடுத்தே முடிச்சிருக்கான். சூப்பராக இருக்கும் இந்த கடை. ரைஸு கப்ஸா மாதிரி இருக்கும், சரிங்களா? ரேட்டும் ரொம்ப கம்மி தான். கம்மி மீன்ஸ் அவங்களுக்கு கம்மி, அரபீஸ்க்கெலாம் கம்மி. நம்மளுமே ரைடர்ஸுக்கெலாம் இது ரேட் அதிகம் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கே 27 ரூபா எவ்வளோன்னு நினைக்கிறேன் அந்த ரைஸு. ஒரு அரை கோழி அப்படியே முறிச்சு நம்மளுக்கு வந்துடுவாப்புல. அம்மா ஓகே யா வ்ளாகிங் கேம். ஓகே, எப்படி போவ? வந்த பாதே அடைச்சிட்டான்லி. இப்போ முடிஞ்சு. பேட்ரி வேற இறங்கி போயிடுது. எவ்வளோ தூரம்? 8.1 கிலோமீட்டருங்க. நம்ம ரூம் பக்கத்தில் தான். எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே அனுப்பிவிடுது. மொதல் ஆர்டரு. வீடியோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன்? சில பல தற்கொலைகள். நான் வந்து ஒருமையில் பேசலான்னு தான் நினச்சேன். ஏன்னா அவங்க ஒருமையில் தான் பேசியிருந்தாங்களே. ஒருமை மீன்ஸ் பேட் வேர்ட்ஸில் தான் பேசியிருந்தாங்களே. நம்மளும் அதேமாதிரி ரீப்ளை கொடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் நம்ம வீடியோஸை பார்க்குற மற்றவங்க தப்பாக நினச்சிட விடாது, பார்த்தீங்களா? அதனால தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? இந்த வேலை வந்தால் கஷ்டம் இருக்க தான் செய்யும், சரிங்களா? உயிர் போக தான் செய்யும், எல்லா பிரச்சனையும் இருக்குது. நானே சொல்கிறேன், சேஃபே கிடையாது. அதுவும் அதே மாதிரியா கரெக்ட், நல்லது, சூப்பர். இப்போ தான் நான் டக்குன்னு சேஃப் கிடையாது, உயிர் போக தான் செய்யும், சரிங்களா? எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது இந்த ரைடர் ஜாபுக்கு. இது ஒன்று. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ சேலரிலாம் ஒழுங்காக தரமாட்டான்ல ப்ரோ. இங்கேருந்து கூப்பிட்டு வர்றது ஒரு வேலையை கூப்பிட்டு வரான்ல, அங்கே போனால் வேறு மாதிரி பேசுவான்லு, வேறு மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பான்ல அப்படின்னு சொல்கிறான்லு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இங்கே சவுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோங்க. ஸோ யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. 45 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அதில் இந்த டிசம்பர் 7ஆம் தேதி ஒரு பேட்சில் 19 பேர் தமிழ் ஆட்களும், 8 பேர் ஹிந்திக்காரங்களும், 3 பேர் மலையாளக்காரங்களும் இருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இத்தனை பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 45 பேர் கணக்கு. ஹிந்திக்காரங்க, தமிழ்காரங்க, அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு போய் சொன்னவங்க. ஸோ இந்த மாதிரி 45 பேர் வந்திருக்காங்க. இன்னி வரைக்கும் அவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலங்க. நான் கேட்டேன், ப்ரோ எப்படி இருக்குது, சாப்பாடுலாம் ஓகே? எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்லை, ரூம் பிரச்சனை இல்லை, இக்காமல் போட்டாங்க, லைசன்ஸுக்கான ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே குட் நியூஸ் தான் எனக்கு வந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? நீங்கள் வர்ற ஏஜெண்ட்டை பொறுத்து தான் உங்களை ஏமாத்துறதோ ஏமாற்றாமல் இருக்கிறதோ எல்லாமே நீங்கள் வர்ற ஏஜெண்ட்டை பொறுத்து தான், சரிங்களா? நீங்கள் யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து வாரீங்க தெரியுமா, அவனுக்கு கையில் தான் இருக்குது. நம்ம சைடில் நம்ம கூட்டு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். நான் கேள்விப்பட்டுறது அப்படி தான். ஏன்னா என்கிட்ட ஏதாவது குறை இருக்குன்னா நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இன்னி வரைக்கும் என்கிட்ட சொல்லலை, சரிங்களா? நான் வெயிட் பண்ணுறது எதுக்குன்னா இன்னும் ஒரு 1 மந்த் ஆகட்டு, எல்லாரும் கிளியர் ஆன பிறகு அதை பற்றி வீடியோவே போடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்கேன், சரிங்களா? அவங்க மீட் பண்ணணும், வெயிட் பண்ணி அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கணும், எப்படி என்ன கதைன்னா கேட்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால நான் அதை பற்றி நம்ம பேசலை. ஏன்னா அவங்களுக்கு 1 மந்த் ஆகலை, பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகணும், லைசன்ஸ் கிடைக்கணும், 1 மாதம் சேலரி வாங்கின பிறகு தான் நம்ம சொல்ல முடியாதுனாலும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களா? சில பல இந்த தற்கூரிகள், சில பல பைத்தியங்கள், படிப்பறி இல்லாதவன்லி
அவனுக்காக இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. கமெண்ட் பண்ணோம், ஐ மீன் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறேன். சரிங்களா? அர்ப்பணிக்கிறேன்னா சமர்ப்பிக்கிறேன்னா ஏதோ ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? தப்பாக நினைக்காதீங்க. எதுவுமே ஒரு விஷயத்த ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் பேசணுமே தவிர, தெரியாமல் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நீங்கள் நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நம்ம மூலமாக நீங்கள் ஏதாவது நஷ்டப்பட்டிருந்தீங்கனாலோ, இல்லை நம்ம மூலமாக ஏதாவது நீங்கள் ஏமாந்துருந்தீங்கனாலோ உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஆனால் உங்களை அப்படி நான் ஏமாத்துன மாதிரி எனக்கு தெரில. சரிங்களா? ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு முதல்ல தெரில. அவன் பயோலாம் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு டைமும் கிடையாது. நீ அந்த பேருக்கு அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அதனால தான் நான் உன்னை நீ யாருன்னு பார்க்கல, கமெண்ட்டை மட்டும் பார்த்தேன். சரி, ஓகே, இந்த சில பல கமெண்ட்டுகளால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் பாதிக்கப்பட்டவிடான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5.6 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறோம், அப்புறம் கெத்த காமிக்கிறோம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிருங்க. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட்டில் காமிக்குது. ஸோ இந்தியாவில் வெதர் ரிப்போர்ட் எப்படின்னு எனக்கு தெரில. சரிங்களா? ஏன்னா உண்மையாக நான் இந்தியாவில் வெதர் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது மழை பெய்யுன்னு போட்டிருக்கோம், ஆனால் மழைலாம் பெய்யாது. பட் நான் இங்கே வந்த பிறகு அது அப்படியே நடக்குது, கொஞ்சம் நடக்கும். சரிங்களா? வெதர் ரிப்போர்ட்டில் 8ல் இருக்குது, 5ல் இருக்குன்னா அது 5ல் இருக்கும்போது அந்தளவுக்கு குளிர தான் செய்யும், பயங்கரமாக குளிரும். ஸோ அந்த மாதிரி இங்கே நான் பார்த்தது கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நாளைக்கு மழை பெய்யுங்கிற அளவுக்கு காமிக்குது. இன்றைக்குமே மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இப்போவுமே குளிருது, பயங்கரமாக குளிருது. அதை சொன்னால் புரியாது, வந்து பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியும். அந்தளவுக்கு குளிருதுங்க. ஊட்டி கொடைக்கானலை விட அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊட்டி கொடைக்கானலில் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில, ஆனால் இங்கே அப்படி இருக்குது, குளிர் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பங்கமாக பிளான் போட்டிருக்காண்டு சம்பவம் பண்ணோன்னு பார்க்கணும். நான் சம்பவங்கள் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரிங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ 98 ரியாலுங்க. சரிங்களா? சாப்பாடு கேஷ் ஆன் டெலிவரி. நம்மளுக்கு எவ்வளோ தந்திருக்காருன்னா 100 ரியால் தந்திருக்காரு. 2 ரூபா டிப்பு, 2 ரூபா. எப்படி என்னல இது பேட்ரி? இதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஓட்டினாலே பேட்ரி உடனே இதாயிரும். இப்போ ஆக மாட்டுக்கு. 2 ரியால் டிப்னா நம்ம ஊர் காசுக்கு 40 ரூபாங்க. 44 ரூபா வரும். 1 ரியால் வந்து 22 ரூபா. அப்போ 2 ரியால்னா 44 ரூபா ஆச்சு நம்ம ஊர் காசுக்கு. சரிங்களா? சவுதியிலேருந்து 2 ரூபாய்க்கு என்னெல்லாம் சாப்பிட்லான்னா ஒரு குபூஸ் வாங்கிக்கலாம். இல்லை, ஒரு குபூஸ் தான். ஐ மீன் இன்னொரு 1 ரியால் கிடச்சுன்னா 3 ரியாலுக்கு நம்ம சாப்பிட்லாம். 2 ரியாலுக்கு சப்ஜி வாங்கிடலாம், ஒரு குபூஸ் பாக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ வயிறு ஃபுல்லாயிரும். ஏன்னா குபூஸில் 4 இருக்கும், பெருசாக இருக்குமா. அது இல்லையா ஒரு டர்க்கி ரொட்டி வாங்கினாலுமே போதும். டர்க்கி ரொட்டினா பெருசு. அது பேர் ஏதோ ஒன்று நேற்று சொன்னேன்னா நேற்று விட நல்ல ஞாபகம் இருந்துச்சு. இங்கே இவ்வளோ நாளாக இருக்கேன், அந்த ரொட்டி நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், ஆனால் அது பேர் டக்குன்னு மறந்து போயிடுது. அது எல்லோரும் டர்க்கி ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது டர்க்கியோட ஸ்பெஷல், அந்த ஒரு பெரிய பானைக்குள்ளே வச்சு சுடுறது. ஆனால் அது பேர் மறந்துச்சு, உண்மையில் நான் இல்லைங்க. அது ஒன்று வாங்கலாம். ஒரு 2 ரியாலுக்கு சப்ஜி வாங்கணுன்னா போதும். சப்ஜினா வெஜிடபிள் கறி. வயிறு ஃபுல்லாயிரும் செட்டு. அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் பண்ணலாம். வயிறும் பசிக்காது. ஏன்னா அந்த ரொட்டி பெரிய மாவு, கோதுமை மாவுல மைதா மாவுல எதுவும் சேருது. வயிறு ஃபுல்லாயிரும். பேட்டரியும் ஏற மாட்டுக்கு, ஃபோனில் சார்ஜும் ஏற மாட்டுக்கு. எதுக்கு தான் வண்டின்னு ஒன்று தாரான்ல நம்மக்கிட்ட. முக்கிலேருந்து வர்ற வாதி லைனில் டாஜா ஃபெராரியா? நீங்கள் பக்கத்துல போய் பார்த்துக்கிட்டேன். ஃபெராரியாலாம் இருந்தால் அவன் தான். இல்லை ப்ரோ, ஃபெராரி இல்லை, டாஜி டொயேட்டோ அடிச்சு தூக்கி சரிச்சு விட்டுருக்கேன் ப்ரோ. சிங்கிள் சீட்டு ப்ரோ. இது டொயேட்டோ மாதிரி இல்லையே. இது டொயேட்டோ இல்லை ப்ரோ, அது காரே இன்னும் தெரியலையே. டக்குன்னு சிங்கிள் சீட்டு. ஒன்று டொயேட்டோ ப்ரோ, ஒன்று டொயேட்டோ. நம்ம இந்த குட்டியான மாதிரி இருக்குங்களா, பின்னால் ஓப்பனில் நடக்குங்களா, அந்த மாதிரி வண்டி. என்னோட செகண்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மட்டும் ஓடுற கடை மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து டெசர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து இந்த பாபிக்யூ அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டு ஃபேமிலியோட ஃபன் பண்ணுற கடை. எல்லாமே கிடைக்கும், கிரில் போடுறதுக்கு, பாபிக்யூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிற ஒரு கடை. இங்கே மீட்டும் மசாலாலாம் போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு 4.2 கிலோமீட்டரில் கஸ்டமர் லொக்கேஷன்.
கொடுக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக சூரியன் வெளியே வரவே இல்லைங்க. சூரியனை ஃபுல்லாக மேகம் மறைச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு மாதிரி மந்தமாக மழை பெய்வானா பெய்ய மாட்டானாங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் நமக்கு இது இந்த மாதிரி கிளைமேட் இருந்ததுன்னா ஓகே. நம்மளுக்கு ஹீட்டை விட கூலிங் கொஞ்சம் நல்லா பிடிக்கும், அது பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இங்கே இருக்க ஹீட்டே நம்ம தாக்கு பிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஏப்ரல் மே ஜூன்லலாம் சட்டே ஏரியும், அந்த மாதிரி வெயிலே நம்ம இங்கே இருந்திருக்கோம். பட் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. கூலிங்னா ஓகேங்கிற மாதிரி இருக்கும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாக்கு பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கூலிங். சார்ஜ் 87 பாயிண்ட் இருக்கு எம்மாடி, ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ நான் இப்படி ஒரு அடி அடித்து ஏறி இருக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை பலார்னு பின்னாலே ஒன்று அடிச்சிருப்பான். புதட்டி வாக்கிலே போட்டு போட அங்கிட்டு ஓரமாக தம்பி. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:22. ஸோ நம்ம எத்தனாவது ஆர்டர் இப்போ கொண்டு போகிறோம்னா 4வது ஆர்டர் கொண்டு போகிறோங்க. ஸோ ஆமாங்க 4வது ஆர்டர் தான் கொண்டு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர். இனிமேல் மேபி நம்மளோட ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதுக்குன்னா எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சுங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், அதுலேருந்து நம்மளாலே முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படி முடியாது. அதான் உண்மை. எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது பார்த்தீங்களா. பட் இருந்தாலும் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டைம் வந்து 7:30 ஆகுது. இப்போ நம்ம 4வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். அதான் அதை கொடுத்துட்டு தொடர்ந்து ராக்கெட் மாதிரி நம்ம வேலை பார்க்குறோம். எப்படி ராக்கெட் மாதிரி வேலை பார்த்தா தான் பக்காவாக இருக்கும். ஆனால் குளிர ஆரம்பிச்சிட்டுங்க. காய்கறிலாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது, பல்லெல்லாம் ஒரு மாதிரி குச்சி 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 குச்சின்னு ஆகுது. அதான் வாயை மூடிட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஓ அங்கே ஒரு பைக் நிற்கி பாருங்க, சுசுக்கி. பார்க்குறோம் இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய சூப்பர் பைக் பார்த்துட்டு தாங்க இருக்கீங்க. நம்ம இதிலலாம் நிற்க மாட்டோம், அப்படியே பூந்து உள்ளே போயிட்டு அங்கே இருந்தேன்னா கட் பண்ணி போவோம். அதனால் அதுக்கு முன்னாடி கொடுத்துடலாம். மேபி அதிகபட்சம் 11:25க்கெலாம் கொடுத்துருவோன்னு நினைக்கேன். இந்த சிக்னலில் போயிட்டோன்னா தப்பிச்சோம், இல்லையானா அதில் ஒரு 3 நிமிஷம் ஆயிரும். எப்படியும் இந்த ஒரு நிசான் இல்லைன்னா இப்போ எடுத்து பறந்துருக்கலாம். சின்ன விட மாட்டான்னு நினைக்கிறேன் நம்மளை. போயிடுவாங்க. வந்தாச்சு அண்ணே, வழி விடுனே. ஆரஞ்சு லைட் வந்தாலும் ஓடிடுவேனே, நிற்க மாட்டேனே. எப்படி சொன்ன மாதிரி ஆரஞ்சு லைட் வந்துருச்சுங்க. ஆனால் அந்த சிக்னல் தான் இருக்கலே இப்போ பெரிய சிக்னல். காண்டாகும் அந்த சிக்னல். யாரா இவன், கோவக்காரன் தான் இருப்பான் போல. இருக்கலே பெரிய சிக்னல், ரொம்ப நேரம் ஆகும். அங்கேருந்து வரவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுப்பான், இங்கேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுப்பான். இந்த ரெண்டும் இங்கேருந்து இங்கே போகிறதும் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு மட்டும் டைம் பெருசாக கொடுக்க மாட்டான். இதை எடுத்துகிட்டு எப்படியே கொடுக்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிரம் வைங்களேன். ஸோ நம்மளோட செக்ஷனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணலான்னா இன்னொரு அரை மணி நேரம் செக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், கிடச்சிச்சின்னா நல்லது. ஏன்னா அதில் ஒரு ஆர்டர் கிடச்சாலுமே நாளைக்கு அதில் யூஸ் ஆகிடும். அதனால் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ரூம் போகலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா தூக்கமும் வரல, வயிறும் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நல்லா சாப்பிட்டேன் பார்த்தீங்களா. ஆஃப்டர்நூனில் ஒரு எத்தனை மணிக்கு சாப்பிட்ருப்பேன், 4:30க்கு சாப்பிட்டோமோ. ஆமாம் 3:30க்கு சாப்பிட்டோம். இந்த வண்டி என்னப்பா இப்படி உடச்சி வச்சுருக்கான், நொறுக்கிட்டான்னு பின்னாடி வந்து. எப்படி திருப்புறேன் பாருங்க, எவ்வளோ தூரம் வந்து செகண்ட் லைனில் வந்தாலே இதான் பிரச்சனை. நம்ம இப்படி உள்ள ஓடி போயிட்டு இப்படி வெளியே போய் 4வது ஆர்டரு. ஸோ இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:13 ஆகுது. ஆர்டர் கொஞ்சம் வருது இன்னைக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பிரச்சனை இல்லாமல் வருது இப்போ. ஆனால் என்னென்னா இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா, காப்பி ரைட்டில் விழுந்துருச்சு. ஸோ காப்பி கிளைம் ஆயிடுச்சு. என்னென்னா ஒரு சவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருந்தேன், அது வந்து இதாகிடுச்சு. ஸோ காப்பி கிளைம் விழுந்துருச்சு, அது எடுக்க முடியல. நான் அப்ளிகேஷன் மூலமாகவே ட்ரை பண்ணி பார்த்தே எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோவை டோட்டலாக டிலேட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல வேலை அது ஷோ ஆகிறது நோட்டி டிலேட் பண்ணிட்டேன். ஷோ ஆயிருந்துன்னா டிலேட் பண்ணால் நமக்கு பிரச்சனை தான். அதனால் அதுக்கு மட்டும் டிலேட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை மட்டும் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கு அப்லோட் பண்ணணுன்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுதுங்க.
சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9.9 கிலோமீட்டருங்க. டிராஃபிக் தான் போட்டிருக்கான், பயங்கர டிராஃபிக் போட்டிருக்கான். ஏன்னா இந்த ரோட்லலாம் 9.9 கிலோமீட்டர்லாம் 9 மினிட்ஸில் போயிடலாம்.